திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மின் வசதி செய்து தரப்படாததால் இரவு நேரங்களில் வெளிச்சத்திற்காக தீப்பந்தங்களை ஏற்றி வைக்கும் அவலம் நிலவுகிறது. தென் சேந்தமங்கலம் கிராமத்தில் வசிக்கும் இருளர் பழங்குடியின மக்களுக்கு 2021ஆம் ஆண்டு முறையாக பட்டா வழங்கப்பட்டு பிரதமரின் குடியிருப்பு திட்டம் மூலம் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் 3 ஆண்டுகளாகியும் இதுவரை மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. இதனால் அங்கு வசிக்கும் பிள்ளைகள் இரவு நேரங்களில் தீப்பந்தங்களை கொளுத்தி வைத்து பாடம் படிக்கும் அவலம் காணப்படுகிறது. சில பிள்ளைகள் கிராம சாலையில் உள்ள தெரு விளக்குகளின் வெளிச்சத்தில் பயின்று வருகின்றனர். இரவு நேரத்தில் வெளிச்சம் இல்லாததால் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். அலைபேசிகளுக்கு சார்ஜ் போடுவதற்கு 6 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று உறவினர்களின் வீடுகளை நாட வேண்டியிருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். மின் இணைப்பு கோரி வட்டார வளர்ச்சி அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் பல முறை மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்று பழங்குடியின மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து வந்தவாசி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் விளக்கம் கேட்க பல முறை முயன்றும் அவர் தொடர்புக்கு வரவில்லை. நாங்கள் வீடு கட்டி வரோம், தொகுப்பு வீடு கட்டி வரோம். 3 வருஷம் ஆகுது. எங்களால் நாங்கள் இபி சர்வீஸு மனு கொடுத்துருக்கோம், கலெக்டர் கிட்ட மனு கொடுத்துருக்கோம், பிடிஓ ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். இதுவரையிலும் எங்களுக்கு அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கலை. எங்கள் பிள்ளைங்க படிக்க முடியல. கரண்ட் வசதி இல்லாமல், லைட் வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் படிக்க முடியாமல் ரொம்ப அவதிக்குள்ளாகிறாங்க. இதுவரையிலும் தெரு விளக்கே அமைத்து தரலை. மனு கொடுத்துருக்கோம். எங்கள் வீட்டில் பாம்பு வந்து ஒருத்தரை பாம்பு கடிச்சு செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் அவர் வீடு திரும்பல.